வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா 66வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வாக்குத்தத்தம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தர் ஒரு வார்த்தையை தருவீராக. கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். ஆமென். உள்ளான சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். உள்ளான சுகமே உண்மையான சுகம். அப்ப உண்மையிலே நாம மகிழணும், நாம ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரால மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் மகிழ வேண்டும் என்று விரும்புகிறவர். எனவே தான் பிலிப்பியருக்கு ஆமென் பவுலை கொண்டு எழுதும் போது மீண்டும் மீண்டும் எழுதப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். நீ ஹாப்பியா இரு, நீ சந்தோஷமாயிரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமாய் கேளுங்கள். நாம் மகிழும்படி அல்லது நம்மை மகிழ்விக்கும்படியாக பரலோக தகப்பன் நமக்கு தந்த நல்ல ஈவுதான் பரிசுத்த ஆவி. ஆமென். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளினார். நமக்காக ஆவியானவர் அனுப்பப்பட்டார். ஆவியானவர் என்ன செய்கிறவர் தெரியுமா? சங்கீதம் 46 அதனுடைய 4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி, பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி. ஆமென். ரோமர் 14வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்னதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கும். அப்ப தேவ ராஜ்யத்தில் சந்தோஷம் எதினால் கிடைக்கிறது? யாரால் கிடைக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? மகிழ்வித்துக் கொண்டிருப்பாராம், ஹாப்பியா வச்சுட்டே இருப்பாராம், சந்தோஷமா வச்சுட்டே இருப்பாராம். நல்ல கவனமா கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்களை கை தூக்க சொன்னா ஒரு 80% இந்த கூட்டத்தில் கை தூக்கும். ஆமென். ஆனா சந்தோஷமா இருக்கிறவங்களை கை தூக்க சொன்னா அதுல அப்படியே நிறைய கை கீழே போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆமென். உண்மையிலே அந்த உள்ளான சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நம்ம முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆமென். ஆனா நமக்கு தெரிஞ்சதை உடனே சொல்லிடுவோம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, என் ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குகிற அந்நாளிலே. ஆள் மனசுல காயம் ஸ்கேன்ல தெரியாது, எத்தனை ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் அந்த காயம் தெரியாது. ஆனா அவருக்கு தெரியுது, நொறுங்கி இருக்கிறான். ஆமாம். வெளியே சிரிக்க முடியுங்க, எல்லாருக்கும் சிரிக்க முடியும். சிரிங்கன்னு சொன்ன எல்லாரும் சிரிப்போம். ஆமாம். கல்யாண வீட்டுக்கு போனால் ஸ்டேஜுக்கு கீழே வர ஃபைட் நடக்கும். ஸ்டேஜில் வீட்டில் வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்தோன்னா ஃபோட்டோகிராஃபர் சொல்லலாம், ஸ்மைல் ப்ளீஸ். சிலர் கௌரவமாக பல்லு காட்டாமல் பாம்பா சார் சிரிங்க சார், அப்போ தான் சார் ஃபோட்டோவில் தெரியும். அப்படி ஒரு சிரிப்பாங்க. அது மகிழ்ச்சியின் சிரிப்பல்ல. ஆமென். அது வேற வழியில் நம்ம சிரிப்போம். நாளைக்கு இது ஒரு ஆல்பமாக வரும், 10 பேர் அதை திருப்பி பார்ப்பாங்க. எல்லா ஃபோட்டோவும் சிரிச்சுட்டு பார்க்கும்போது நம்ம சிரிக்காமல் ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா யார் இது, இவருக்கு யார் கார்டு கொடுத்தது? இல்லை, சிரிங்கன்னா சிரிப்போம், எல்லாரும் சிரிங்க சிரிப்போம். இது உள்ளிருந்து வருகிற சிரிப்பு கிடையாது, இது வெறும்
உதட்டின் அசைவு. நம்மில் வெளிப்படுகிற மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் உதட்டின் அசைவாக, வெறும் உதட்டின் அசைவா இருக்கக்கூடாது, உள்ளத்தின் எழுச்சியா இருக்கணும். உள்ளத்தின் எழுச்சியா இருக்கணும். ஆமென். மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தினதும் வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால நிரம்பி எலிசபெத்துக்கு நிக்க முடியல. டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க உடம்ப அசைக்க கூடாது, நான் அவங்க துள்ளுறாங்க. ஆமென். டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வயசான காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பேசாம கூடுமான வரையில யாருக்கிட்டையும் ஃப்ரீயா ஆலோசனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வண்டி பிடிச்சு வருவாங்க இல்ல. ஆனா இவங்க அந்த ஜாய்ல, அந்த மகிழ்ச்சியில அவங்க துள்ளுறாங்க. இதுதாங்க ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆதி திருச்சபை ஆமென் இத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் வெறுமை ஒண்ணும் கிடையாது, சீரோ. மிகுந்த மக்கதோனியா சபையை குறித்து சொல்லும் போதும், தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லும் போதும் மிகுந்த தரித்திரம், தரித்திரம் அல்ல மிகுந்த தரித்திரம். ஆனா பைபிள் சொல்லுது அவர்கள் பரிபூரண சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கிட்ட பணம் இல்ல, அவங்க கிட்ட வீடு இல்ல, அவங்க கிட்ட வசதி இல்ல, ஆனால் பரிபூரண சந்தோஷம் இருந்துச்சு. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். ஏன்னா இவர் பரலோகத்தையே மகிழ்ச்சியா வைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதா அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்து திருப்பி சீஷர்களை விட்டு போகும்போது பார்க்கிறார், என் பிள்ளைங்களை விட்டு நான் எப்படி போவேன், நான் போனா இவங்க துக்கமா இருப்பாங்களே. ஆண்டவர் சொன்னார், உலகம் சந்தோஷப்படும் போது நீங்க துக்கமா இருப்பீங்க. உலகம் எப்போ சந்தோஷப்படும் தெரியுமா? என்ன சிலுவையில் அறையும் போது, அப்போ நீங்க துக்கமா இருப்பீங்க. ஆனா சாப்டர் அங்க க்ளோஸ் ஆகாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். ஆமென், ஆமென். நான் வேறொரு, ஆமென். பிரைஸ் காட். ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கு, ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கு. ஓகே, ஓகே. இங்க பாருங்க, நமக்கு ஏதாவது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் ஒரு 10 நிமிஷம் திரும்பி பார்த்து, உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் அப்படியே உட்காந்துக்கோங்க. புதுசாக வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரைட், நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவரால், அவர் சொல், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். எப்படி விட முடியும்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் சில கேள்விகளை கேட்பார், பார்த்துருக்கீங்களா? இந்த ஏசாயா 66 ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்யாமல் இருப்பேனா? நான் செய்யாமல் இருப்பேனா? அதனுடைய 8வது வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? 9வது வசனம், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை, 2 கேள்வி. நான் செய்யாமல் இருப்பேனா? நான் தடுப்பேனா? ஆண்டவர் செய்வீங்களான்னு டவுட்ல இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூப்பிட்டு கேட்கிறார், நான் செய்யாமல் இருப்பேனா? நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க செய்வீங்க, அப்படியே மாத்திருவோம்ல. ஆண்டவர் சில நேரத்தில் பாருங்க, கிதியோன் இப்படி தயங்கி நிற்கும் போது, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, அவ்வளவுதான், அதுக்கு மேல எஸ், ஓகே. அப்போ இந்த இடத்துல தான் அந்த உறவை அவர் பெரிதா கொண்டு வருகிறார். அந்த உறவை, நான் செய்யாம இருப்பேனாமா உனக்கு, நீங்க செய்வீங்க ஆண்டவரே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, அவ்வளவுதான். அந்த இடம் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம் எவ்வளவு பெருசோ அதுக்கு மேலதான் அன்பு இருக்கும். மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு என்று ஒன்று வந்தால் அந்த விசுவாசத்துக்கு மேலதான் இருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல எதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறாருன்னா உறவை. உன்னை யோசுவாட்ட சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவாட்ட எங்கெங்க கட்டளையிட்டாரு?
மோசேயை வச்சு சொன்னார். என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலம் கொண்டு திடமானதாயிரம் சொல்லிட்டு இருக்கும்போது மோசே போயிட்டார். ஆண்டவர் வந்து பேசுறார், நீ அது மோசே சொன்னது நினைச்சிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். போன வாரம் பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, போன வாரம் அந்த பிரதர் டிவியில் இப்படி சொன்னாங்க, போன வாரம் இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அது அவங்க சொன்னது நினைச்சிட்டு இருக்கிறியா? அது யாரோ சொன்னது நினைச்சிட்டு இருக்கிறியா? எப்ராஹிம் குறித்து சொல்லும் போது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இப்போ நான் இவ்வளவு கேட்டேன்ல, இதுக்கு நீங்க முதல்ல ஆன்சரை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் செய்யாமல் இருப்பேனான்னு கேட்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஏன்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த இடத்துல அன்பு சகலத்தையும் நம்பு. இந்த இடத்துல தான் நான் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறேன் என்கிறது வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுல தான் நான் எவ்வளவு அவரை நேசிக்கிறேன். கிதியோன் போ, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே, நான் எங்க வீடே சின்ன வீடாப்பா, நான் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், ஆண்டவரே உன்னை அனுப்புறது நான் அல்லவா, நான் போறேன் ஆண்டவரே. அவ்வளவுதான். யோசுவா திகச்சு நிக்கிறான், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஓகே, ரைட் ரைட், எல்லாம் கிளம்பு கிளம்பு வாப்போ. நான் தடுப்பேன் கேட்கிறார். இல்ல. ஆமென். இந்த உறவு ரொம்ப முக்கியம். எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும். ஹல்லேலூயா. என்றே முகம் வாடியால் தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள். ஓகே, எத்தனை பேர் ஆமாம், நம்ம பெரிய விசுவாச வீரர்களும் கிடையாதுங்க. ஆனா ஒரு பெரிய உறவு இருக்குல்ல அவரோடு கூட இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலதுகிறத அப்படி உயர்த்தி வச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு கீழே போடுங்க. அந்த உறவு இருக்குல்ல, அப்போ ஓகே. நான் அழுதா அவரால் தாங்க முடியாதுன்னு நம்புறவங்க மட்டும் இப்ப கை தூக்குங்க. நான் அழுதா அவரால் தாங்க முடியாது. அவர் என்ன செய்வார் தெரியுமா? தாவீது சொல்றார், சத்துருக்கள் எல்லார் கையிலிருந்தும் மீட்கப்பட்ட தாவீது 18வது சங்கீதத்தில் அதுல சொல்றாரு. ஆமென். அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சு. இப்ப நான் அழுறேன், நெருக்கத்திலிருந்து அழும்போது என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் செவிகளில் ஏறிட்டு. அது கொஞ்சம் ஆலயத்தில் என்னங்க சத்தம் வந்துட்டு இருக்கும்? ஆலயத்தில் என்ன சத்தம் வந்துட்டு இருக்கும்? கரெக்ட் தான், சத்தமா? பாட்டு சத்தம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இருந்துட்டு இருக்கும் போது ஒரு பிள்ளை ஒரு சைடுல இருந்து அழும்போது அவங்க பெற்றோர் அங்க இருக்கிறாங்க. பிள்ளை அழ சத்தம் கேட்டதும் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த பெற்றோர் முதல்ல என்ன சொல்லுவாங்க? கன்ஃபார்ம் பண்றதுக்கு இது ஏன் பிள்ளை தான் அழுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, பிள்ளை அழுற, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் சத்தம் தாவீது சொல்றாரு, அவர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தில் 24 மூப்பர்கள் உண்டு, சேராபீன்கள் உண்டு, கோடாக்கோடி தூதர்கள் உண்டு. ஆனா நான் நெருக்கத்தில், எனக்கு உண்டான நெருக்கத்தில் இந்த அப்பான்னு அழுததும் என் சத்தம் அவர் செவிகளில் போய் ஏறிட்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. பூமி அசைந்து அதிர்ந்தது. ஏன் அதிர்ந்தது? 13வது வசனம். கர்த்தர் வானங்களில் குமுறினார். கர்த்தர் வானங்களிலே குமுறினாராம். அதாவது இடி முழக்கம் போல சத்தம் போட்டாராம். சிலர் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா வீட உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கல்ல.
தாவீது அழுததா அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. பூமி அதிர்ந்ததாம். பூமி என்கிற உருண்டையை பிடிச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுல 2000 வருடங்களுக்கு முன்பதாக. நேசகுமாரன் இங்க கதறினாரு, பிதாக்கு தாங்க முடியல. பூமி அதிர்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்தோனேஷியால நடந்துச்சு நியூஸ் வரும், இல்ல சைனால லாஸ்ட் வீக் சைனால நடந்துச்சு நியூஸ் வந்துச்சு, அங்க இங்க ஜப்பான்ல நடந்துச்சு. ஆனா ஒரே டைம் முழு பூமியுமே அதிர்ந்தது. எப்பொழுது தெரியுமா? அவர் குமுறின போது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நேசகுமாரன் இங்க துடித்ததும் அவர் குமுறார். பூமி அதிர்ச்சிகள், பாறைகள் எல்லாம் பிளக்குதான், சூரியன் இருளாயிட்டான். ஹல்லேலூயா. சூரியனோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டார். அவரால் தாங்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ஒரு பெரிய உறவு. அதெல்லாம் படிக்கும்போது என்னுடைய நம்பிக்கை, நான் அழுதா அவரால் தாங்க முடியாது. இதை நீங்க நம்புங்க. முதல்ல ஆகார் என்ன நினைச்சிருப்பா? என்ன இருந்தாலும் இவர் அவங்க ஆள் தானே நினைச்சிருப்பாளா இல்லையா? கண்டிப்பா நினைச்சிருப்பா. என்ன இருந்தாலும் நீங்க அழுதா தாங்க மாட்டார். நல்லவருங்க அவர். ஹல்லேலூயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின். நல்ல கவனமா கேளுங்க. எனக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த நிறைவின் அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும், பெற்றுக்கொள்ளணும், நிரப்பப்படணும். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அழகாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். லூக்கா 11வது அதிகாரம். ஆமென். இதை நான் சொல்லிவிட்டு அவர் நம்மை எப்படி மகிழ்விக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வேகமாய் 13 வரை வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? வேண்டிக் கொள்ளணும். இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்னன்னா, நான் ஜெபம் பண்ணியும் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அதுதான் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அழகாய் சொல்லி இருக்கிறார். 3 அனுபவங்களை சொல்லி இருக்கிறார். 1, கேளுங்கள். 2வது, சொல்லுங்க சத்தமா, தேடுங்கள். 3வது, தட்டுங்கள். இந்த அனுபவத்தில் யார் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ இயேசு சொல்லுகிறார், ஆமென் என்னும் நாமத்தை உடையவர் சொல்லுகிறார். ஆமென் என்னும் நாமத்தை உடையவர் சொல்லுகிறார். இப்படி வேண்டிக் கொண்டா அவர் தருவது நிச்சயம் என்றல்ல, அதிக நிச்சயம், டபுள் ஓகே. ஆமென். என்ன கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். நல்ல கவனிங்க. முதல்ல கேட்கணும். எதை கேட்கிறோமோ அதை தேடணும். நம்ம பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்போம், ஆனா அவரிடத்துல பணத்தை தேடுவோம். நம்ம கேட்கிறது ஒண்ணு, அவரிடத்துல எதிர்பார்க்கிறது வேற ஒன்று. தாவீது அழகா சொல்றாருல, அத ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியை தாங்க. ஓகே. அடுத்து நான் எதை தேடுகிறேன்?
நான் வேற எதையோ என் இருதயம் தேடுதுன்னா உண்மையிலே என் உள்ளம் பரிசுத்த ஆவியை விரும்பவில்லை. என் உள்ளம் வேறொரு காரியத்தின் மேல தாகமாக இருக்கிறது. இன்னைக்கு கேட்கிறோம், எல்லாரும் கேளுங்க, அபிஷேகத்தை தாங்க, கேளுங்க கேளுங்கன்னு மீட்டிங் நடத்துறவங்க சொன்னா கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நாம கேட்போம், ஆண்டவர் என்ன தொடுங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, ஆமீன் போட்டு முடிச்சது வீட்டில் போய் இருதயம் வேற ஏதோ தேடிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம எதை கேட்கிறோமோ அதை தேடுவோமானால் உண்மையிலே நம்முடைய விண்ணப்பம் இருதயத்திலிருந்து வருகிற விண்ணப்பம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேக ஆராதனை டைம் மட்டும் ஒரு ஸ்பீடு வரும். இல்லை, அன்னைக்கு ஃபாஸ்டிங்கில் இருந்துருவாங்க, வந்துடுவாங்க, அன்னைக்கு மட்டும் கிடைக்கல, அடுத்த நாள் ஆமேன், இனி எப்போ, இனி 2022 அபிஷேக கூட்டம் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஒன்றை நான் கேட்டேன், அதையே தாகத்தோடு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒருத்தங்க வராங்க, ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். தண்ணி எடுக்க போய் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவர் அப்படியே எத்தி பார்ப்பார் வீட்டுக்குள்ள. என்ன தேடுவார் தெரியுமா? தண்ணி எடுக்க போனவங்க காணுவேன். கொஞ்ச நேரம் நிற்பாங்க, ஆனால் தாகம் இங்கே ஏறிட்டே இருக்கு. இந்த தாகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் தணியாது. ஆமென். இந்த தாகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் தணியாது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எனக்கு உண்மையிலே ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி வேண்டும் என்றால் நான் அதை தான் தேடுவேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட. தேவனுடைய ராஜ்யம் என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த பரலோக சந்தோஷம், அதை அப்படியே நமக்கு தர விரும்புகிறார். சபை என்பது சாயல், பரலோகத்துக்கு ஒத்த சாயல். அங்கே ஆராதனை இருக்கிறது, இங்கும் ஆராதனை இருக்கிறது. அங்கே பாடல் இருக்கிறது, துதி இருக்கிறது, இங்கும் பாடல் துதி இருக்கிறது. அங்கே செய்தி கிடையாது, இங்கே செய்தி இருக்கிறது. ஏன்னா நமக்கு இங்கே தேற்றரவு தேவை, இங்கே நம்ம சுத்திகரிப்பு தேவை. காரணம், இது பாவம் நிறைந்த உலகம், அது பரிசுத்தம் நிறைந்த இடம். அங்கே ஆராதனை துதி, இங்கெல்லாம் சாயல், பரலோக சாயலுக்கு ஒத்து இருக்கிறது. எனவே தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது மோசே மலை மேல் வர சொல்லி அந்த பரலோக சாயலை காண்பித்து கொடுத்து அதற்கேற்றார் போல எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போலதான் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் அங்கே மகிழ்ச்சியா இருக்கிறது போல அவருடையவர்கள் கூடும்போது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, யார் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறாரோ அவரை அனுப்புவதை தவிர வேற வழியே கிடையாது. எனவே அவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்காக அனுப்பினார். பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும். அபிஷேகம் பெறாதவர்களுக்கு நான் சொல்றேன், அந்த பரிபூரண சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் இருக்கலாங்க, சந்தோஷத்தை பணம் இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பணம் இருந்ததும் நிறைவா இருக்கிறோம். இல்ல, பணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த காலத்துல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம், வீடை பூட்டலேன்னு கவலைப்பட்டதே கிடையாது. இல்ல, ஒருவேளை யாராவது திருட வந்தா என் நிலைமையை பார்த்து அவன் பாக்கெட்ல இருக்கிறத வச்சுட்டு போவானே தவிர. ஆமென். இன்னைக்கு போட்டுடும், ஒரு போட்டு, ரெண்டாவது போட்டு, மூணாவது போட்டு. காருக்கு கீழே லாக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காரை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறது வரை சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா இன்னும் டவுட்டு, நான் லாக் ஒரு கச் அடிச்சுட்டு நான் அப்படி பண்ணுவேன், அதனால தான் சொல்றேன். திருப்பி ஒருக்கா கூட, எதுக்கும் ஒருக்கா கூட. இன்னைக்கு இந்த பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் அனுபவிக்காமல் இருக்கும்போது மற்றவர்களுக்கு அதை எப்படி நாம சொல்லுவோம்? நீ கேளு. இப்போ கேட்கும் போது எனக்கு ஓகே, பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம், ஆண்டவர் என்ன நிரப்புங்க. ஓகே, கேட்கறது அவர்கிட்ட தேடுறோமா? யோவான் சொல்லி 2 பேர் இயேசுவுக்கு பின்னாக போகும்போது இயேசு திரும்பி அவர்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுறீங்க? கேட்கிறத தேடு. தேடியும் கிடைக்கலையா, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தயங்காத. அதுதான் தட்டுற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறதுனா, தொந்தரவு பண்ணு.
அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:8. அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக வருந்தி கேட்கிறான், அவனை தொந்தரவு பண்றான். ஆமென். கிடைக்கிறத உங்களை விட மாட்டேன். யாக்கோபு தொந்தரவு பண்ணால, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நாம எப்போ தொந்தரவு பண்ணுவோம் தெரியுமா? எனக்கு இது கண்டிப்பா தேவை, இது இல்லாம என்னால முடியாது என்கிற நிலைமைக்கு வரும்போது நம்ம வருந்தி கேட்போம், கேட்டுட்டே இருப்போம். இது இல்லாம எனக்கு திரும்ப போக முடியாது, இது இல்லாம என்னால போக முடியாது, வருந்தி கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது அவருக்கு ஒரு நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியை எவ்வளவு விரும்புகிறது என்பதை அவர் சோதிக்கிறார், அவர் பார்க்கிறார். எனக்கு இது வேணும்பா, எனக்கு இது இல்லைன்னா முடியாதுப்பா என்ற ஒரு நிலைமைக்கு நாம வரும்போது, அதுதான் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல், ஆமென். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது, அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறார். இவனுக்கு கண்டிப்பா இப்போ தேவை, இது இல்லைன்னா இவனால முடியாதுங்கிற நிலையில இருக்கிறான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்பை தருவதற்கு அவர் நம் வாசலை வந்து தட்டினார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். ரட்சிப்பை தர அவர் நம் வாசலை தட்டினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் அவர் வாசலை தட்ட வேண்டும். மகிழ்விக்கிற ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்கள். சபையே, காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் நம்மை, ஆமென், எல்லா நிலையிலும் மகிழ்விக்கிறவர். க்ளோரி. நேரம் போகிறதுனால ஒரு சில காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். எப்படி அவர் மகிழ்விக்கிறார் தெரியுமா? எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:1வது வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. எசேக்கியேலை இந்த அனுபவத்தினூடாய் கர்த்தர் இப்பொழுது கொண்டு போகிறார். ஆலயத்திலிருந்து நதி பாய்கிறது. ஆமென். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி இருக்கிறார். யோவான் 7வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 38, 39 வசனங்களிலே, ஆமென், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயுமா. அவன் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டது அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அதனுடைய 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசியுங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம். இப்போ பாருங்க, கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு தண்ணீர்னா எங்க, எந்த லெவல்? தரையில இருந்து, தரை லெவல். தரையிலிருந்து ஒரு லெவலும் கிடையாது, அது லெவலே தரை லெவல் தான். ஆமென். இனி 5வது வசனத்தை வாசிங்க. அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. இப்போ தரை லெவல்ல இருந்து தலை லெவலுக்கு கொண்டு வருகிறார். ஆவியானவர் ஒருவனை எப்படி மகிழ்விக்கிறார் தெரியுமா? ஒன்றுமில்லாய்மையிலிருந்து அவனை சம்பூரணம் அடைய பண்ணி அவனை மகிழ்விக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் தர லெவல்ல இருந்து, ஜீரோல இருந்து. ஆமென். ஆமென். ஏன் அவர் அவசியம் தெரியுமா? ஒன்றுமில்லாமல் இருந்து, ஜீரோல இருந்து கணுக்கால் அளவா இருந்துச்சு. அப்போ இந்த ஆரம்பம் முதல் ஒருவனை அவர் பொறுப்பெடுக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அதற்கு பெரிய மாதிரி. அவர் ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்? தமது 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குகிறார். ஆவி நிறைவை பெற்று ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்.
அங்கே அவர் தனிமையில் இருக்கிறார். ஆமென். ஜீரோவிலிருந்து ஹீரோவாக்கப்படுகிறார். ஒன்றா இருந்தார், தனியா இருந்தார். அதன் பிறகு 12, அதன் பிறகு 70, அதன் பிறகு 120, அதன் பிறகு 3000, அதன் பிறகு 5000, அதுக்கப்புறம் கணக்கில்ல. அந்த கூட்டத்தில் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் முடித்து போய் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். எப்பொழுது தெரியுமா சந்தோஷம் உண்டாகும்? அந்த திருப்தி. அதான் சம்பூரணமாக்கி சந்தோஷப்படுத்துகிறவர். இதற்காக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார் என்று நமக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் நடத்தும் போது எதுவுமே பேசல, அவனை கொண்டு போயிட்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல அவனை சுற்றி நடத்தி கொண்டு போனார். 3வது வசனத்துல அவனை கடக்க பண்ணினார். ஆமென். 6வது வசனத்துல அவனை திரும்ப நடத்தி கொண்டு போனார். திடீர்னு சுற்றி நடத்துகிறார், திடீர்னு கடக்க பண்ணுகிறார். எனவேதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் அவனை மற்ற யாராலும் நிதானிக்க முடியாது. ஒரு ஆவிக்குரியவன் மற்றவர்களை நிதானிச்சிருவான். இந்த விஷயத்தை இவன் இப்படிதான் செய்வான், இந்த காரியத்தை இவன் இப்படிதான் பண்ணுவான். ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒருவனை இன்னொருவனால நிதானிக்க முடியாது. சிலர் வந்து கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க வழியை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல, நம்மளை என்னாலையும் புரிஞ்சிக்க முடியல. நான் நினைச்சேன் இன்னைக்கு நேரம் நடத்துவார்னு பார்த்தா சுற்றி நடத்துறார். சரி, இதை கடக்க முடியாது நினைக்கிற இடத்துல கடக்க பண்ணுகிறார். சில இடத்துல சரி இதை தாண்ட பண்ணுவார், நான் தாண்டறதுக்கு ஜம்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நீ தாண்ட வேண்டாம், நீ திரும்பி. என்ன ஆண்டவரே, சும்மா இருந்தப்போ ஜம்ப் பண்ண வைக்கிறீங்க, ஜம்ப் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கும் போது நீ திரும்பி போங்கிறீங்க. புரியல. நடத்துறார். நடத்தி 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 கொண்டு வந்து திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை பாத்தியா? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ஒரு காரியத்தை மும்முரமா செய்கிறார். நீங்க படிச்சீங்கன்னா இதுல இன்னொரு வார்த்தை இருக்கும் பாருங்க. ஆமென். அதனுடைய 4வது வசனம், பின்னும் அவர் 1000 முழம் பின்னும் வாசிங்க. என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் பின்னும் என்னை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. 5வது வசனம், பின்னும் அவர் 1000 பின்னும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார், செய்ய ஆரம்பித்தார். சம்பூர்ணம் அடைய பண்ணும் வரைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அளந்து பார்த்துட்டு இல்லப்பா கணக்கு இவ்வளவு தான் எனக்கு முடியும் சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணல. அவர் ஸ்டாப் பண்ணி இருந்தா என்னால சந்தோஷம் அடைய முடியாது. இப்பொழுது என் அனுபவம் என்பது அல்லது என் நிலைமை என்பது தரையின் அனுபவமா இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில கிரியை செய்வது அவராய் இருப்பதனால என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த சீரோல இருந்து தரையில் இருந்து அவரால் என்னை உயர்த்த முடியும். என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் பொறுப்பெடுத்தார் இந்த பூமியை. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. ஆண்டவர் பொறுப்பெடுத்தார், ஆவியானவர்கிட்ட கொடுத்தார். ஓகே, ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சார், அவ்வளவுதான். ஆமென். வெளிச்சம் உண்டானது, இருள் விலகினது. ஆமென். ஒழுங்கின்மை ஒழுங்கானது, வெறுமை நிறைவானது, நிறைவானது. ஆமென். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களை விட்டுட்டு போகல, ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார், கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்பொழுது உங்க நிலைமையை குறித்து நீங்க கலங்க தேவையில்லை. தரை லெவல்ல இருக்கலாம், ஜீரோ. ஆனா என்னை உயர்த்த என்ன செய்யணுமோ அதை செய்வார் என்றல்ல, செய்து கொண்டு இருக்கிறார். பின்னும் 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 செஞ்சுட்டு சொல்லுவார், மனுபுத்திரனே இதை கண்டாயா? ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஓ
அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் நீரே. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென். அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பர்வதமே, பெரிய பர்வதம், நல்ல கவனிங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய், நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். இப்ப கவனிங்க, இப்ப ஆலயம் கட்டணும், செருபாபேல் வரான், சத்துரு நிக்கிறான். சத்துரு எப்படி நிக்கிறான்னா பெரிய பர்வதமா நிக்கிறான். செருபாபேல் எப்படி வருகிறான்னா ஒரு கல் எடுத்துட்டு வரான். இந்த பக்கம் ஒரு பெரிய பர்வதம், இந்த பக்கம் பெரிய பிளான் போட்டுட்டு கையில் என்ன மட்டும்தான் இருக்கு? ஒரு கல் மட்டும்தான் இருக்கு. உண்மையிலே கல்லை எடுத்துட்டு வந்தவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, இந்த பெரிய பர்வதத்தை பார்த்ததும் அந்த கல்லை அப்படியே பின்னாடி வச்சுட்டு, உங்க கையில் என்ன, அது ஒண்ணு இல்லை, அது ஒண்ணு இல்லை, அது ஒண்ணு இல்லை. 3வது ஒரு மனுஷன் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்து என்ன செய்வான்? சிரிப்பான். அப்போ இப்போ அங்க ஒண்ணுமே இல்லைன்னா ஓகே, இவன் கிட்ட ஒரு கல் இருக்கு, ஆனா இங்க பார்த்தா சத்துரு பெரிய பர்வதமா நிற்கிறான். 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஏதாவது ஆகணும்னா அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். இப்ப பாருங்க, சத்துரு பெரிய பர்வதமா நிக்கிறான், செருபாபேல் கையில் ஒரு கல்லோட நிக்கிறான். ஆமென். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். எப்படி ஆனது தெரியுமா? அந்த பெரிய பர்வதத்தை பார்த்தல்ல, இந்த கையில வைத்திருக்கிற தலைக்கல்லை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பல நேரத்துல நமக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதை சந்தோஷமா கையில் எடுங்க. ஐயா அவங்க கிட்ட அது இருக்கு, ஐயோ சர்ச்சுக்கு அவங்க எல்லாம் கார்ல வராங்க, நான் சைக்கிள்ல போனா சிரிப்பாங்கன்னு சொல்லி சைக்கிளை வீட்டுல வச்சு பூட்டிட்டு வராதீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை சந்தோஷமா கையில் எடுங்க, அதுக்கு கிருபை உண்டாகும். ஆமென். பெரிய பர்வதமாய் கோலியாத்து நிற்கிறான். இவன் தாவீது வரார், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வருகிறான். கோலியாத்தை அடிக்க முடியுமா? முடியாது. தாவீதின் பலத்தால் அடிக்க முடியுமா? முடியாது. தாவீதின் பராக்கிரமத்தால் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப அடிக்கணும்னா இனி யாரால மட்டும்தான் முடியும்? தேவனுடைய ஆவியினாலே மட்டும். இப்ப தாவீது ஆற்றிலிருந்து ஒரு 5 கல்லை எடுத்து தன் அடப்பையில போட்டு கட்டி வச்சுட்டு வரான். தாவீது தீர்மானித்து விட்டான். என்ன தீர்மானித்து விட்டான்? கோலியாத்தை பலத்தினால அடிக்க முடியாது, பராக்கிரமத்தினால அடிக்க முடியாது. அப்படி அடிக்க முடியும் அவன் நினைச்சிருந்தான்னா அவன் போய் சவுல் கிட்ட பட்டயத்தை வாங்கியிருப்பான். சவுல் கொடுத்த ஆயுதங்களை எடுத்திருப்பான். சவுலின் ஆயுதத்தை வந்து கோலியாத்தை தொட முடியுமா? தொட முடியாது. அது அவனுக்கு தெரியும். எனவே தான் கோலியாத்தை எந்த பட்டயத்தால வெட்டினான்? அவனுடைய பட்டயத்தாலே. அவன் பெரிய பர்வதம். பலத்தினால முடியுமா? முடியாது. பராக்கிரமத்தினால முடியுமா? முடியாது. ஆனா அவனுக்கு தெரியும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அவன் வருகிறான். அவன் கையில இருந்தது கல்லு இல்ல, கோலியாத்து பெரிய பட்டயத்தை வச்சுட்டு இப்படி நிற்கும் போது அவன் முன்னாடி போய் ஒரு அடப்பையிலிருந்து ஒரு கல்லை கையில எடுத்தா
முதல்ல நாமளே கொஞ்ச நேரம் சிரிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்தவங்களை சிரிக்கிறதுக்கு. எங்க அப்பா சொன்ன செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த அடப்பை அவன் இடுப்பிலேயே கட்டி வைத்திருக்கிறவன். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதின் தலையில ஊற்றும் போது அந்த எண்ணெய் அப்படியே வடிந்து 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 இந்த அடப்பைக்குள்ளேயும் போயிட்டு, தாவீது ஆற்றில் இருந்த கல்லை எடுத்து எங்க போடுறாருன்னா அடப்பைக்குள்ள போடுறார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய. இப்ப தாவீது கல்லை கொண்டு வருகிறான். கோலியாத் பெரிய பர்வதம் பட்டயத்தை எடுத்து நிற்கிறான். தாவீது கல்ல கையில் எடுத்ததும் ஒரு சத்தம், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். ஒரே கல்லுதான், ஒரே கல்லுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தேவன் என்ன கொடுத்தார்? இருக்கிறதை எடுத்து வை. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவின் இடத்தில் வருகிறார். ஐயோ, கடன்காரங்க வந்து நிக்கிறாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிக்கிறாங்க. என்கிட்ட அது இல்லை, இது இல்லை. உங்ககிட்ட என்னமா இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு, அதை எடுத்து வை, கிருபை உண்டாகும், கிருபை உண்டாகும். கிருபை உண்டாச்சுல்ல. காலி குடங்கள் எல்லாம் நிரப்பப்படத்தக்கதாய் அந்த ஒரு குடம் என்ன ஆசீர்வாதமாய் மாறிச்சுல. சாரிபாத் விதவின் இடத்துல எலியாவை அனுப்புறோம். உங்ககிட்ட என்னமா இருக்கு? என்கிட்ட கொஞ்சம் என்ன, கொஞ்சமாகும், அதை எடு, கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தினாலை அசட்டை பண்ணாதவர். என்கிட்ட இந்த கல்லை தவிர, என்கிட்ட இது ஒன்றை தவிர ஒன்றும் இல்லை என்று சொல்லி என்னை விட்டு செல்லுகிறவர் அல்ல. என்னை சம்பூரணமாக்கி என்னை மகிழ பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்க இந்த தாவீத ராஜா சவுல் துரத்திட்டு இருக்கிறார். அடுத்த தாவீது ராஜாவா இருந்தாலும் இப்பொழுது ராஜஸ்தானத்தில் இருக்கிறது யாருதான்? சவுல் தான். ஒரு கட்டம் வந்ததும் தாவீது ராஜாவை கூப்பிடுறார். ராஜாவே அப்படி கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 1 சாமுவேல் 24:14. இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளு பூச்சியா? ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? இந்த செருபாபேல் கையில ஒரு கல்லு, ஆப்போசிட்ல ஒரு பெரிய பர்வதம் மாதிரி. இப்ப தாவீது இருக்கிறான். ராஜாவே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ராஜா, நான் யாரு தெரியுமா? தெள்ளு பூச்சி. நான் ஏன் ஓடுறேன் தெரியுமா? நான் பூச்சி, நசிக்கிறவங்க நீங்க. நான் கையில மாட்டினேன்னா நசுக்கப்படுவேன். நீங்க யாரை தேடுறீங்க? இதுதாங்க ஆரம்ப நிலை தாவீதுக்கு. ஆவியானவர் அப்படியே மாத்தினார் பாருங்க. 2 சாமுவேல் 3:1 வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும், சவுலின் குடும்பத்துக்கும், தாவீதின் குடும்பத்துக்கும், தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். சத்ரு ராஜாவா இருக்கிறான், தாவீது தெள்ளு பூச்சியா இருக்கிறான். எப்பொழுது ஆவியானவர் அவன் மேல் வந்தாரோ அவன் இப்பொழுது ராஜாவாய் மாறுகிறான். சத்ரு தெள்ளு பூச்சியா மாறிட்டான். ஹல்லேலூயா. அப்படியே மாத்திட்டார் பாத்தீங்களா? இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். சாமுவேலை அனுப்புகிறார் தாவீதின் வீட்டுக்கு. கர்த்தர் தெரிந்தெடுத்தவன் இவனா இருக்கும் என்று சொல்லி மூத்த சகோதரர்கள் ஒவ்வொருவரையாய் பார்க்கிறார். பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருத்தரும் இல்லை. ஏன்னா ஒரு ராஜாவாகிறதற்கு வேண்டிய தகுதிகள் இவர்களிடத்தில் இருப்பதை சாமுவேல் பார்க்கிறான். தகப்பன் பார்க்கல, அதனால தாவீதை கொண்டு வரல. இப்போ வேற பிள்ளையே இல்லையான்னு கேட்கும்போது ஒருவன் இருக்கிறான் சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வராங்க. அவன் எப்படி இருக்கிறானா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். நல்ல ரூபம் உள்ள, பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தானா?
அழகா இருந்தான். ராஜாவா இருக்கிறதுக்கு அழகா தேவை, ஆரோக்கியம் இல்லை தேவை. இவன் ராஜாவா, இந்த அழக வச்சு ராஜாவாகலாம் ஆக முடியாது. ராஜா வீட்டில் வேணா வேலை செய்யலாம். ஆமென். இந்த அழகை வச்சு ராஜாவாக ஆக முடியும். இந்த அழகு எப்படி வந்துச்சு தாவீதுக்கு? அவர் கொடுத்தது. அவர் எல்லாரையும் அழகாக தான் படைத்திருக்கிறார். நாம தான் அதில் திருப்தி இல்லாமல் அதை இதையும் பண்ணி ஆளையே மாற்றி இல்லை. இத்தனை கல்யாண வீட்டில் போயிட்டு திரும்பி வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆள் இல்லை வேற என்ன. அதுக்கப்புறம் தான் இல்லை இவங்க தான், வாங்க வாங்க வாங்க, பயப்படாதீங்க வாங்க. ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அதனால அதே ஷேப்பில் நம்ம இருந்தால் ஈஸியாக போயிடலாம். எத்தனை இடத்துல ஆதார் கார்டை காட்டி நம்மளை நம்பாமல் வெளியே விட்டு அதுக்கப்புறம் அவங்கள கம்பல் பண்ணி நம்ப வச்சு இல்லை அழகாய் படைத்திருக்கிறார். ஆமென். நம்ம அது இல்லை. சுனமிதியில் என்ன சொன்னான்? கருப்பாக இருந்தாலும் உன்னை யார் கேட்ட கருப்பாக இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன்னு சொல்லு. அது நான் கருப்பாக இருந்தாலும், நான் கொஞ்சம் வண்ணமாக இருந்தாலும் எங்க அவர் ரசிக்கிறார். இதுக்கு மேலே நீ எப்படி இருந்து, மெய்யான நேசம் என்னை ரசிக்குது. அது பொய்யான நேசங்களை ரசிக்க வைக்க நான் என்னை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மெய்யான நேசம் நான் ஒரு புழுவா இருக்கும் போது என்னை ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவன் அழகா இருந்தான், அவ்வளவுதான். அழகா இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம என்னை காலைல ஆராதனையில் இந்த வார்த்தையை சொல்லுவோம். இப்போ சாமுவேல் ரெடியா தைல கொம்பை வச்சிட்டு இருக்கிறார். தாவீது வரதை பார்த்ததும் சாமுவேல் தைல கொம்பை இப்படி பின்னாடி வச்சுட்டு, தம்பி வாப்பா, நல்லா இருக்கிறியாப்பா, சாப்பிட்டியா நீ? உடனே ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு, இவன் தான் இந்த சுத்தி இருக்கிறவங்க யாராவது இப்படி கை காட்டுவாங்களா? ஹல்லேலூயா. என்னை தெரிந்தெடுக்க பரலோகத்திலிருந்து ஒரு கை நீட்டப்பட்டு, ஹல்லேலூயா, தகப்பன் ஒவ்வொரு பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்துறார் சாமுவேலுக்கு முன்னாடி. இவன் தான் ஒவ்வொரு பிள்ளையா ஈசாய் கொண்டு வந்து நிறுத்தின போது, இப்ப தாவீது வரும்போது தகப்பன் ஈசாய் கை கட்டி விட்டான் பரலோகத்திலிருந்து. ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவர் சொல்றார், அவன் என்னை நோக்கி என் பிதா, என் இரட்சகர், என் கண்மலை என்று சொல்லுவான். அங்கிருந்து அவர் கை நீட்டுறார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து. ஆண்டவர் இவங்கிட்ட அழகு தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இவன் தான் ராஜாவாகிறதுக்கு தகுதியா, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவன் தான். தாவீது இருக்க வேண்டிய இடத்துல தகுதி உள்ள 7 பேர் ரெடியா இருக்கிறாங்க. என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல சர்ச்சில், உங்களை விட தகுதி உள்ள 7 பேரை தள்ளிதான் உங்களை உட்கார வச்சிருக்கிறான். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆள் இல்லாம இல்ல, வெளியே போய் பாருங்க. எத்தனை திரளானவர் தகுதி உள்ளவங்க, தகுதியுள்ள 7 பேர் உலகத்துல. அந்த 7 பேர் அடையாளம் காட்டுறதுக்கு நிறைய கைகள் இருக்கு. இவன் தான் தாவீது வந்ததும் எல்லா கையும் முடங்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. சாமுவேலாலும் தெரிந்து கொள்ள முடியல. பரலோகத்திலிருந்து ஒரு கை. அதான் தாவீது சொல்றாரு, அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி இப்பொழுது அவன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அவனோடு கூட ஆவியானவர் வந்து தங்கி இருந்தார். சவுலை ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிறது. இப்பொழுது வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவன் இருந்தால் அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் போது அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. வேலைக்காரர் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன் அவனோட கூட இருக்கிறார் என்றான்.
எப்படி மாறுறான் பாருங்க ஒருத்தன். முதல்ல இதெல்லாம் இருந்திருந்துன்னா இதெல்லாம் வச்சு அவன் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பான். இதெல்லாம் இல்ல, அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட. பார்க்க நல்லா இருக்காப்பா, அவன் கண்ணு பரவாயில்லப்பா, அவன் மூக்கு பரவாயில்லப்பா, இவ்வளவுதான். அவன்கிட்ட வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லப்பா, அவன் கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு கொஞ்சம், ஆள் கொஞ்சம் சோப்பா இருக்கிறான். வேற என்ன இருக்கு அவன்கிட்ட? அதான் கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்ல, கண்ணு வேற ஒன்றும் இல்லைன்னா இருக்கிறது அப்படி உருட்டி 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 உருட்டி. சிலர் பரீட்சையில் ஆன்சர் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஸ்டின் பேப்பர் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வர முதல்ல அப்படியே எழுதிட்டு அடுத்து பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வர அப்படியே அதுதான் அதுதானப்பா இது, அதுதான் அப்படி மாற்றி எடுத்து. தாவீதுட்ட என்ன இருக்கு? கண்ணு நல்லா இருக்கு, ஆள் கொஞ்சம் சோப்பா இருக்கான். வேற என்ன இருக்கு? ஆளு சோப்பா இருக்கான், கண்ணு நல்லா இருக்கு. அதுதானே நீ ஃபர்ஸ்ட் சொன்ன. இப்போ அவன் வாசிக்கிறதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இது எப்படி சாத்தியமாச்சு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே. ஒரு தெள்ளு பூச்சிய யுத்த வீரனா மாற்ற முடியும். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. ஆண்டவரே, ஆண்டவர் நல்ல தகுதியுள்ள ராஜாவாகிறதுக்கு தகுதியுள்ள அநேகர் இருந்தும் இந்த தாவீதை நீங்க ஏன் கை காட்டுறீங்க? ஆண்டவரே, ஏன் கை காட்டுறேன்னு நீ தாவீதுட்ட கேளு. மற்ற 7 பேர் சொல்லாத ஒரு வார்த்தையை இந்த தாவீது மட்டும்தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். சம்பூர்ணம் அடைய பண்ணி திருப்தியாக்குகிறவர், சந்தோஷப்படுத்துகிறவர். எவ்வளவு நல்ல தேவன்! நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்க விரும்புகிறார். இங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனம், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். ஆமென் சொல்லுகிறான். ஆரம்பத்தில் இவன் இருந்த வண்ணமா, இப்பொழுது அவனை குறித்து லிஸ்ட் போயிட்டே இருக்குல்ல. அவன் வாசிக்கிறதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். ஒன்னும் இல்லாதவனுக்குள் இருந்து எல்லாம் உள்ளவனாய் அவர் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் எசேக்கியேலை முதல்ல உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் விடுகிறார். அங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். நம்ம இப்படி ஒரு கட்டத்துல கொண்டு வந்து விட்டுருவார். ஆமென். இப்போ நீ அதை பார்த்து பேசுறான். பேசும்போது எலும்புகள் எல்லாம் சேருது. இப்ப அதை பார்த்து தீர்க்க தரிசனம் வர, அவன் எலும்புகள் சேர்ந்து கொண்டிருக்கும் போது ஆவி உள்ள பிரவேசிக்குது. அவ்வளவுதான். அதன் பிறகு அவன் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் எல்லாம் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. ஆமா, இந்த கிஃப்டை வாங்கிருங்க. நான் மனத்தாழ்மையா கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். உண்மையிலே பாடவே தெரியாதவன், என்னால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட படிச்சுட்டு போய் எழுத முடியாது. ஒழுங்கா பேசிட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தார். ஆமென். மாட்டிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா
தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை. எத்தனை பேர் ருசிச்சு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க? இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில். அல்லைன்னா இடுப்பு, தூக்கி இடுப்புல வச்சிட்டார். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. அப்போ என்னை, என்னுடைய வாழ்க்கையில என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணி என்னை சந்தோஷப்படுத்துகிறார். எனவேதான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு உம்மை துதிப்பேன் என்று 63 பாடுறார். தாவீதால வனாந்திரத்திலே சந்தோஷமா இருக்க முடிஞ்சது, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போதும் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது, காரியங்கள் டிலே ஆகும் போது அவனால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. ஏனென்றால் அவனுக்கு தெரியுது, நான் அவருக்கு கீழே இருக்கிறேன். அவரால் பின்னும் பின்னும் செஞ்சிட்டு இருக்கிறார், ஏதோ செய்கிறார், செய்து முடிக்கல, அது தெரியுது. செய்து முடிக்கும் போது என்ன கூப்பிடுவார், மனு போத்திரனே இத பாத்தியா. அவர் என்ன கூப்பிட்டு காட்டுறது வரை எனக்கு காட்டுங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்காம அவர் நடத்துற பாதையில நடந்துட்டு போறது எனக்கு சும்மா அவர் தொந்தரவு பண்ணி. ஒரு வாட்டி கேட்டான் ஈசாக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றான். அதுக்கப்புறம் கேட்கல. அடுத்த ஸ்டெப்ல திருப்பியும் அவ எங்கப்பா கேட்கல, தொந்தரவு பண்ணல. ரெபேக்காள் ஒரே ஒரு வாட்டி கேட்டாள், இது யாரு? எத்தனை பேர் அந்த வழியில போயிருப்பாங்க, ஒவ்வொருத்தரையா இது யார் கேட்கல. ஆனா தெரியும், இவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார், மணவாளன் இடத்துல கரெக்டா கொண்டு போய் விடுவார். அவர் சொல்றார், பாருமா இவர் தான், அவ்வளவுதான். ஜீசஸ், நான் அவரால் நடத்தப்படுகிறேன். இந்த நிச்சயம் இருக்கணும். இருக்குமானால் நீங்க இப்போ இந்த தரை அனுபவத்தை பார்த்து கணுக்கால் தான், கொஞ்சம் தான், ஆமென், வேற ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இதை முடிவாய் பார்க்காதீங்க. தனியாக இருக்கிறவர்கள் முடிவாய் பார்ப்பார்கள், ஆவியானவரோடு இருக்கிறவர்கள் அதை துவக்கமாய் பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்தரம் முடிவாக அமையவில்லை, அது துவக்கமாக அமைந்தது. மேகத்துக்கு கீழ் இருந்த யோசுவா காலேபுக்கு வனாந்தரம் துவக்கமாக இருந்தது. மேகத்தை விட்டு விலகின மற்ற ஜனங்களுக்கு அது முடிவா இருந்தது. உன்னுடைய அற்பமான ஆரம்பம் முடிவா இருக்கக்கூடாது, அது ஆரம்பமா இருக்கணும். இன்று நீ இருக்கிற நிலைமை அற்பமா இருக்கலாம், சொல்லணும் இது என்னுடைய ஆரம்பம் என்று. இது ஆரம்பம். இந்த நிச்சயம் எப்பொழுது வரும் தெரியுமா? அவரோடு இருக்கும்போது வரும். அதான் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். சம்பூர்ணம் அடைய பண்ணி சந்தோஷப்படுத்துகிறேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவரும். இங்கே பாருங்கள், ஆவிக்குள்ளாகிறான் யோவான். ஆவிக்குள்ளாகிற அனுபவம், ஆமென், இது ரொம்ப தேவை. ஆமென். இந்த கிளாஸ் இருக்கு, இதுக்குள்ள தண்ணீர் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கிளாஸுக்குள்ள தண்ணி தெரியுதுல்ல, தண்ணி தானே தெரியுது. கிளாஸுக்குள்ள தண்ணீர் இருக்கு. ஓகே, இப்போ தண்ணீர் நிறைந்த ஒரு தொட்டி இருக்குன்னு வைங்களேன், அதுக்குள்ள இந்த கிளாஸை வைக்கிறோம். கிளாஸை வைக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாஸுக்குள்ள தண்ணீர் இருக்குன்னு சொல்லுவோமா, தண்ணீருக்குள்ள கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவோமா? இல்லை, புரியும்படி சொல்லணும்னா, அந்த பழைய கல்யாண வீட்டில எல்லாம் முந்தி வெளியே ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க. அப்போ கை கழுவுறதுக்குன்னு சிரட்டை
போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அது மேலே தான் இருக்கும். ஒரு 4-5 பேர் கை கழுவுனதுக்கப்புறம் அது எங்கே இருக்கும்? இதில் சிரட்டை போட்டிருந்தவங்க எங்கே போச்சு? அது எங்கே இருக்கு இப்போ? உள்ள இருக்கு. இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இதுக்கு அடுத்த லெவல் என்ன தெரியுமா? ஆவிக்குள்ள இருக்கணும்னா நான் மறையணும். இந்த கிளாஸை விட தண்ணீரின் அளவு அதிகமாகணும். தண்ணீர், இந்த கிளாஸின் அளவு அதிகமாக 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 தண்ணீர் உள்ள இருக்கிறது தெரியாது. சொல்லி காட்டணும், உள்ள தண்ணி இருக்கு, உள்ள தண்ணி. பாத்தீங்களா, இது தண்ணி இருக்கிறது தெரிஞ்சும் நீங்க தண்ணீர் இருக்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாம தண்ணீரின் அளவை அதிகரிக்க முயற்சிக்காமல் கிளாஸினுடைய அளவை கூட்டிட்டு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா? என் ஃபேமிலி என்ன தெரியுமா? நம்மெல்லாம் கிளாஸை பெருசாக பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இந்த யோவான் பார்த்தீங்களா, ஆவிக்குள்ளாகணும்னா முதல்ல இந்த சுயத்தை அடிக்கணும். சுவிசேஷம் எழுதும் போது யோவான் எப்படி எழுதினாரு? அவருக்கு அன்பா இருந்த சீஷன். ஏன் வேற யாரும் அன்பு இல்லையா? பேதுரு என்ன அவர் மேல அவ்வளோத்தையும் போட்டுருது. பேதுரு தானே காட்டி கொடுத்தான் யோவானுக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு அவருக்கு அன்பா இருந்த சீஷன். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் ஊழியக்காரன். அவ்வளவுதான். நான் மட்டும் மீதி எல்லாம் அவுட்டு, நான் மட்டும்தான் அவர் மார்பில் சாய்ந்திருந்தேன், நான் தான் அன்பா இருந்த சீஷன். ஒண்ணுமே சொல்லல. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி. அவ்வளவுதான். ஆமென். யோவான் பிராக்கெட்ல PhD ஒன்றும் கிடையாது. நான் என்ன அளவு சிறியதாகும் போது அவர் அளவு பெரிதாகும். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நான் எவ்வளவு வேணும் சிறுகவோ அவர் எவ்வளவு வேணும் பெருகவும் வேண்டும். இந்த அனுபவம் நம்மை ஆவிக்குள்ளாக வைத்துக் கொள்ளும், அவருக்குள்ள மறைந்திருக்க வைக்கும். அப்படி ஆவிக்குள்ளாகும் போது ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்து தருவார். ஆமென். இவன் என்ன செய்கிறான்? அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் செத்தவனை போல விழுகிறான். முழுவதுமா சரண்டர் பண்ணிட்டான். இந்த இடத்துல சுய நினைவுக்கு கூட செத்தவனை போல விழுகிறான் என்றால் இங்கே என்னுடைய எண்ணங்களுக்கு கூட இப்பொழுது இடமில்லை. என் எண்ணங்களுக்கு கூட சிலர் அர்ப்பணிப்பாங்க, ஆனா மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கும். இல்ல, செத்தவனை போல என் எண்ணங்களுக்கு கூட இப்பொழுது இடமில்லை. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே என்னை ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தின பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தமது வலது கரத்தை என் மேல் வைக்கிறார். வலது கரம் நீட்டப்படுவதே உடன்படிக்கையின் அடையாளம். நான் உன் வலது கரத்தை பிடித்து, சிம்பிளா சொல்லணும்னா, ஆமே, ஒரு கல்யாணம் நடக்கும்போது, அந்த திருமண உடன்படிக்கையை பண்ணும் வேலை வரும்போது பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்கே மணமகளின் தகப்பன் என்று. மணமகளின் தகப்பன் வந்து என்ன செய்வார் தெரியுமா? மணமகளுடைய வலது கையை பிடித்து மணமகனுடைய வலது கைக்கு, நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா, அது கரெக்டாக தானே சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்படிதான் பண்ணாங்க. ஆமாம். பொதுவாக 2 இடத்துல இப்படி கை கொடுக்க வைப்பாங்க. ஒன்று பாக்ஸிங், இல்லை பாக்ஸிங் குத்து சண்டையிலையும் கை கொடுக்க வைப்பாங்க. ஆனால் அந்த கையை விட்டுருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து அப்படி கையை பிடிச்சு ஒருத்தர் வந்து, இதுவரை இந்த மணமகளை யார் பொறுப்பெடுத்தாரோ அவர் வந்து மகளுடைய கையை பிடித்து, இனி நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. பத்ம தீவுல யோவான் ஆவிக்குள்ளாகிறான். இதுவரை ஆவியானவர் அவனை பொறுப்பெடுத்து நடத்தினார். இப்பொழுது நேர மனுஷகுமாரன் கொண்டு போய் கொடுக்கிறார். மனுஷகுமாரன் தமது வலது கரத்தை, ஹல்லேலூயா,
அப்ப நாம அது வரைக்கும், அப்போ இங்கே சம்பூர்ணமாக்கி மகிழ்வித்துட்டு அவர் போக மாட்டார், அங்கே கொண்டு போய். இல்ல, ஒரு தகப்பன் பிள்ளைய கைப்பிடித்து கொடுக்கும் போது அந்த தகப்பன்ல நீங்க கண்ணை பார்த்தீர்கள்னா தெரியும், அப்படி ஒரு கண்ணீர் வரும். ஏன்னா அது ஒரு சாதனை. ஆவியானவர் நம்மை தேட்டி 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 உருவாக்கி 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 கொண்டு போய் அப்படியே பத்திரமா கெடாம பாதுகாத்து வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவே, இதுல நட பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து உணர்த்த வேண்டிய பகுதியில் உணர்த்துகிறார், கண்டிக்க வேண்டிய பகுதியில் கண்டிக்கிறார், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கிறார். எல்லாம் என்னை சிக்ஷித்து சீர்படுத்தி என்னை அப்படி அவருக்கு உகந்த மணவாட்டியாய் மாற்றி அவருடைய வேலை வரும்போது மணவாளனை காண்பித்து கொடுத்து மணவாளன் தமது வலது கரத்தை வைத்து, பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார். கிறிஸ்து தமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் முடித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது வாக்கு கொடுத்து போனார். அவருடைய நாமம் ஆமென் என்று இருக்கிறபடினாலே அவர் வாக்கு சொன்னபடி தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டு அறையில் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள். இன்றும் சபை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் வேதத்துக்கு விரோதமானவர்கள். ஆமென். ஆவியானவருடைய கிரியை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய காரியத்தை முடித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இனி பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? சபையை தமக்குள்ளாக்கி, ஆமென், குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு போய் விடுவது. ஆமென். ஆவியானவர் நம்மை குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு போய் விட்டதும், ஆமென், நம்ம ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய ஆசை மணவாளன் நம்முடைய ஆத்தும நேசர் என்ன செய்வார் தெரியுமா? தமது வலது கரத்தை நம்மேல் வைத்து நம்மை பிடித்து நம்மை பிதாவின் வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. வலது கரத்தை உயர்த்தி ஆமென், ஹalleluya. அப்போ இம்மையிலும் மகிழ்ச்சி, மறுமையிலும் மகிழ்ச்சி. இங்கே சம்பூரணமாக்கி மகிழ பண்ணுகிறார், அங்கே அவருடைய மணவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்தி. ஹalleluya, ஹalleluya, ஆமென். அதுதான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், மணவாளனுடைய தோழன் அவர் அருகே நின்று. எஸ், ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் பக்கத்தில் தோழர்கள் நிற்பாங்க. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேல் சந்ததியார், முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நாம அப்படி கிடையாது, நாம புறஜாதியார். தோழர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருப்பா இந்த மணவாட்டி, யாருப்பா இந்த மணவாட்டி? ஆமன், இதோ அந்த ஓரத்தில் இருக்கிறானே, இந்த இவனா மணவாட்டி. ஆமன். சந்தோஷமா இருக்கும்போது ஆட்டுக்குட்டியானவர்கள் தோழர்கள் நடுவில் காணப்பட மாட்டார். ஆட்டுக்குட்டியானவர் இந்த கூட்டத்தின் நடுவில் காணப்படுவார். ஹalleluya, praise God. பொதுவாக பார்த்துருக்கீங்களா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க மணவாளன்கள்லாம். இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா கூட, ஏன்னா மணவாட்டி கூட ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஆமென். அவர் நம்முடைய மணவாளன். தோழர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் இப்போ. ஆமென். தோழர்கள் சொல்லுவாங்க, நீங்க பேசுவீங்க, மணவாட்டி வந்தது எங்களை. ஹalleluya, ஆமென். நீங்க அதை யோசித்து பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்கே உள்ள மகிழ்ச்சிக்காக இயங்குவதை விட அங்கே உள்ள மகிழ்ச்சி, இதுதாங்க தேவை. பத்மு தீவுல எப்பொழுது யோவான் ஆவிக்குள்ளானோ அதன் பிறகு ஒரு இடத்துல கூட தான் பத்முவில் இருப்பதை சொல்ல மாட்டான். பத்மு என்ற வார்த்தை ஒரே ஒரு இடம் ஆரம்பத்தில் பயன்படுத்தினான், அதன் பிறகு பயன்படுத்தவில்லை. ஆவிக்குள்ளானதுக்கு அப்புறம் அவன் அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகம், ஆட்டுக்குட்டியானவர், கிரீடம், இப்படிப்பட்ட மேலான பொக்கிஷங்கள் அவன் வாயிலை வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆவிக்குள்ளாய் இருக்கிறோம் என்பதன் அடையாளம் என்ன? மேலானவைகளை குறித்து நம்முடைய வாயில
வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும், நம்ம பேசிட்டே இருப்போம். விட்டுறாதீங்க. இந்த சந்தோஷம் பலத்தினால கிடைக்காது. நான் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனதுனால கிடைக்காது. நான் நிறைய தசம பாகலாம் கரெக்டாக கொடுத்ததுனால கிடைக்காது. ஆமே, நான் நிறைய காணிக்க ஒன்றும் கிடைக்காது. இது ஆவிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆமென், ஆமென். இது பலத்தினால் ஆகாது, இது பராக்கிரமத்தினால் ஆகாது, இது தேவனுடைய ஆவியினாலே மட்டும்தான் ஆகும். ஹல்லேலூயா. சபையே, இந்த சந்தோஷம் பரிபூரணமாய் ஆவியானவர் தருவார். ஒருவர் கூட இதை இழந்துடக்கூடாது. இதை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரி, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம் தெரியுமா? ஆமென். கர்த்தரை தெய்வமாய், இதுக்கெல்லாம் ஒரே காரணர் யார் தெரியுமா? அவருடைய நாமம் என்ன தெரியுமா? இயேசு. சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்தில் நடத்துவாராக. ஹல்லேலூயா. நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த க்ளோரே செம்மையான வழியிலே அப்பா, செம்மையான வழி. ஒரு விஷயம் கூட சொல்லுமா? நீரே என் தேவன், நீரே தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர், வல்ல ஆவியானவர் ஓ செம்மையான வழியிலே. ஆமென். செம்மையான வழியிலே கேட்கலாமா? மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து கேட்பீங்க? வறண்ட நிலம் தவிப்பது போல, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி சொல்லுங்க. வறண்ட நிலம் தவிப்பது போல. ஹல்லேலூயா. வறண்ட நிலம் தவிப்பது போல என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி. எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனது ஏக்கமே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நமக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், நம்மை மகிழ்விக்கிறவர். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், அப்படியே செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர். உடைய வார்த்தைகளை தந்து பலப்படுத்தினீர். எங்கள் சந்தோஷம் நீங்க தான் ஆண்டவரே. எங்க மகிழ்ச்சி உங்க வார்த்தை அப்பா. உடைய வேதம் எங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கிறதப்பா. அது அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் துக்கத்திலே அழிந்து போயிருந்திருப்போம்.
ஆண்டவரை இன்று நீர் பேசினது போல ஆண்டவரை உம்மால் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் சபையாய் முழுமையாய் அனுபவிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். உமக்குள்ளா எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மகிழும்படியான காரியங்களை கேட்கவும் காணவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. போக்கில் வரத்தில் எல்லாம் விசேஷமாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள் எல்லா கூடுகைகளிலும் தெய்வ பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படவும் நாங்கள் ஒருமித்துமை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய வல்லமை உள்ள திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம். விசேஷமாய் மாலை நடக்கிற திருவிருந்த ஆராதனைக்கு கர்த்தர் அடியாரை தயவாய் தகுதிப்படுத்தி ஆண்டவருக்கு சமூகத்தில் பந்தியில கலந்து கொள்ள கிருபை செய்வீராக. மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.